கொஞ்சம் உப்பு, நிறைய காரம், ஈஸியா டேஸ்டியா ஹெல்த்தியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கல்யாண விருந்துகளை இடம்பெறக்கூடிய இந்த பாரம்பரியமான உணவு வகை தான். சேலம் குகையை சேர்ந்த செட்டியார் வீட்டு கல்யாணங்கள்ல கண்டிப்பா இடம்பெறக்கூடிய இந்த கல்யாண வீட்டு கூட்டு தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சேலம் ஸ்பெஷல் கூட்டுக்கு நான் எடுத்திருக்க அவரை வந்து மொச்ச அவரை. இது வந்து ஒரு 8 to 10 hours நல்லா ஊறணும். நீங்க ராத்திரியே ஊற வச்சிட்டீங்கன்னா மத்தியான குக்கிங்க்கு கரெக்டா இருக்கும். Many hours later. இந்த பாம்பே அவரைன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி மதன சக்கர அவரைன்னு சொல்லுவாங்க. இப்போ இதை வந்து ப்ரெஷர் குக்கர்ல போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ப்ரெஷர் குக்கர்ல இதோட கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு 1/4 சிட்டிகை. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள். ஏன்னா நம்ம மொச்சப்பயிறு யூஸ் பண்றதுனால வாய்வு ரிலேட்டட் ப்ராப்ளம்லாம் வராம இருக்கிறதுக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு நல்லெண்ணெயோ விளக்கெண்ணெயோ சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 4 to 5 விசில் வந்து ப்ரெஷர் விடணும். நல்லா சாஃப்டா வெந்திருக்கணும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். A few minutes later. ப்ரெஷர் அடங்கிச்சு. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்த்துடலாம். இப்படி ஒரு மொச்சை எடுத்து நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்தா இந்த பதத்துக்கு வெந்திருக்கணும். அது உள்ள இருக்கிற அந்த மாவு வந்து வெளிவர அளவுக்கு நம்ம குக் பண்ணிருக்கணும். அதே டைம் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. இப்ப திரும்ப நான் அடுப்பு பற்ற வச்சுக்க போறேன். அடுத்ததான் வந்து நம்ம கூட்டு செய்ய போறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். 10-12 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். அதோட ஒரே ஒரு தக்காளி சும்மா ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதோட மஞ்சள் பூசணிக்காய் ஒரு பத்து எடுத்து சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். 5 கத்திரிக்காய் வந்து நறுக்கி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளி வந்து தண்ணியில போட்டு ஓரளவுக்கு திக்கா கரைச்சி வச்சிருக்கேன். உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், நாட்டு சர்க்கரைக்கு பதில் இந்த வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிடுறேன். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறமா பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், அடுத்ததா வந்து கத்திரிக்காய், கரைச்சி வச்ச புளியும் அதோட சேர்த்துக்கிறேன். உப்பு, மிளகாத்தூள், நாட்டு சர்க்கரை, கடைசியா வந்து நம்ம கூட்டு பொடியை ஆட் பண்ணிக்க போறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கூட்டு பொடியில வந்து நம்ம காரத்துக்குன்னு நம்ம மிளகு தான் சேர்த்தோம், வரமிளகா சேர்க்கல. அதனால நான் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு விசில் வச்சுக்கலாம். A few minutes later. ப்ரெஷர் அடங்கிச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 2 விசில் விட்டு ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி ஓபன் பண்ணியிருக்கேன். நம்ம போட்ட கத்திரிக்காய், பூசணிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம இதை லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சு விட்டாதான் கூட்டு வந்து டேஸ்டாக இருக்கும். ரொம்ப மசிக்க கூடாது, ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சிருக்கணும். கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னா கடுகு எடுத்திருக்கேன், பெருங்காயம், கருவேப்பிலை, 2 வரமிளகா. இதோட முக்கியமா எப்படி இந்த ரெசிபிக்கு கூட்டு பொடி வந்து ரொம்ப விசேஷமோ அதே மாதிரி சேலம் சைடு வந்து இந்த வடகம், வெங்காய வடகம் ரொம்ப ரொம்ப விசேஷம். சம்மர் டைம்ல நம்ம அந்த குகை தெருவில் போறப்பயே இந்த வடகம் ஸ்மெல் தான் நம்மள வரவேற்கும். இந்த கூட்டு பொடியும் இந்த வடகமும் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்தது. அதனால கூட்டு தாளிக்கிறதுக்கு வடகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கடாயில ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் கடல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷுங்கிறதுனால இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான எண்ணெயில தாளிச்சா நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெயை தவிர்த்து நல்லெண்ணெயோ கடல் எண்ணெயோ தாளிச்சிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். முதல்ல கடுகு சேர்த்துக்கிறேன். அடுத்ததா வரமிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், கடைசியா வந்து நான் வடகம் சேர்த்துக்கிறேன். வடகம் சேர்த்துட்டு நான் அடுப்பை நிறுத்திட்டு வதக்கி விடுறேன். வடகம் வந்து ரொம்ப நேரம் பொரியக்கூடாது. மிதமான சூடு இருக்கிற எண்ணெயில வந்து வடகம் பொரிஞ்சாதான் நல்ல வாசம் இருக்கும். கூட்டு வந்து நம்ம மசிச்சு விட்டுட்டோம். மத்தெல்லாம் எடுத்து மசிக்க வேணாம். இந்த மாதிரி ஒரு நல்ல குழிக்கரண்டி எடுத்து லைட்டா அப்படி மசிச்சு விட்டா போதும். அப்போ நமக்கு திக்காவும் இருக்கும், அதே சமயம் பருப்பு வந்து ரொம்ப குழையாமையும் இருக்கும். இப்போ வந்து நம்ம தாளிச்சதுல சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சேலம் செட்டியார் கல்யாண வீட்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த சேலம் செட்டியார் கல்யாண வீட்டு கூட்டு வந்து எல்லா விசேஷத்துலயும் இருக்கும். காது குத்து முதல்ல கல்யாணம் வரைக்குமே இந்த கூட்டு ரெசிபி எந்த விசேஷனாலும் பண்ணுவாங்க. மொச்சப்பயிறு தான் ட்ரெடிஷ்னலா அத்தன்டிக்கா பாரம்பரியமா சேர்க்கறது. கடலைப்பருப்பு இல்ல கருப்பவரை இந்த மாதிரி வச்சு கூட கூட்டு பண்ணுவாங்க. இது வந்து விருந்துகள்ல ஒரு கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.